என்னடா அவனை இன்னும் காணோம்? ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டான்டா. வரட்டும், அவனை பார்த்துக்கிறேன். சாரிடா. டேய் என்னடா அவ்வளோ பொறுமையாக வர? படம் போட்டுக்க போகிறேன்டா. இங்கேருந்து போகவே 15 நிமிஷம் ஆகும். படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையானே தெரியல. நீ வேற என் கடுப்பேத்திட்டு இருக்க. என்னடா சொல்கிற? போஸ்ட் ஒட்டியாச்சு, கட் அவுட் வச்சாச்சு, புக்கிங் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. டேய் மச்சான், வேர்ல்டு வைட் ரிலீஸ் தான். ஏன் லேட்னு கேட்டல, வர வேலை ஒரே டிராஃபிக். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கேங் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி பண்ணுறாங்க? இன்னைக்கு ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலான்னு இருந்தேன். நாட்டில் கொடி பிடிச்சி போராட்டம்னா எவ்வளோ விஷயம் இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாரு. சே, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருஷக்கணக்காக படம் எடுத்து ரிலீஸ் பண்ண வந்தா எவனாவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணி படத்தை பிளாக் பண்ணிடுறாங்க. மச்சான் இப்போல்லாம் படம் கோயிலில் பூஜை போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, கோர்ட்டில் கேஸ் போட்டு தாண்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. மச்சான், இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுறவங்கள பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். ஏன் மச்சான், நம்ம சமுதாய மக்களுக்கு வேறு பிரச்சனையே இல்லையா? அதுக்காகலாம் ஒரு நாள் கூட போராட்டம் பண்ணணும்னு தோணாத உங்களுக்கு? படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தோணுதா? ஏன் அவங்களாம் ஈஸியாக பிரபலமாகலான்னு தானே பண்ணுறாங்க. டெரரிசம் பற்றி படம் பண்ணால் இவங்களுக்கு என்ன? இனிமேல் எவனாவது படத்துக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போட்டான்னு வையன், படத்தோட பட்ஜெட்டில் 40% டெபாசிட் கட்டினா தாண்டா கேஸை விசாரிக்கணும். இந்த சீனை கட் பண்ணு, அந்த சீனை கட் பண்ணுன்னு சொல்கிறவங்க கிட்ட எல்லாம் இந்த சீன் மாதிரி பண்ணுறோன்னு எழுதி வாங்கிட்டு கட் பண்ணணும். படத்துக்கு எதிராக கேஸ் போடுறவங்க மேலே ப்ரொடியூசரே தன்னோட தொழில் ரீதியாக நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்கன்னு ஏன் கேஸ் போடக்கூடாது? அப்போ டைரக்டரும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தாட்ஸுக்கும் இடையூறு பண்ணுறாங்கன்னு கேஸ் போடலாமே. டெரரிசம் பற்றி படம் பண்ணாதான் பிரச்சனை பார்த்தா இங்கே பொலிட்டிக்ஸ் அதோட மோசமால இருக்கு. இதை கேளு, நேர்மையானவங்க தான் அரசியலுக்கு வரணும்னு ஒரு டைலாக் வச்சா அதுவே அரசியலுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோ. ஏன் காசு வாங்கிட்டு எவனோ ஒருத்தன் எங்கள் தாத்தாவோட ஸ்டோரி ஆத்தாவோட ஸ்டோரி கோர்ட்டில் கேஸ் போடுறான். எதுக்கு? சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் வேற சேனலுக்கு தந்துட்டானுங்கன்னு தானே. ஹாலிவுட்ல ஒயிட் ஹவுஸ் வெடிக்கிற மாதிரி சீன் வைக்கிறான், பிரசிடென்ட்டே கொலை பண்ற மாதிரி சீன் வைக்கிறான். அதையும் பிரசிடென்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ட்வீட் பண்றாரு. ஆனா இங்க அரசியலுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட இருக்கக்கூடாதுன்னா சினிமாக்காரங்க படம் எடுக்கணுமா இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமா? தெருவுக்கு 4 கட்சி இருந்தா எப்படி படம் பண்ணாலும் எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பான். இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ்ல ஸ்பைன்லெஸ் அது இதுன்னு போட்டு கிளிக்கும் போது நம்ம அரசியல் புள்ளிகள்லாம் ஏன் சினிமா பார்த்து பயப்படுறாங்க? ஏன்னா சினிமா இஸ் அ பவர்ஃபுல் மீடியா. இட் ஹாஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ். எல்லாத்தையும் போய் ஈஸியா ரீச் ஆயின்ற பையன் தான். வேற என்ன? நானும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் ப்ரோ. என்ன இப்படிலாம் பேசி பாப்புலர் ஆயிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, நாங்களும் உன்ன மாதிரி சாதாரண ஆள் தான். படம் பார்க்கலான்னு வந்தோம், அது முடியல, அதான் ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்கோம். படம் ரிலீஸ் ஆகாட்டி அது ப்ரொடியூசரோட பிரச்சனை. அதுல உங்களுக்கு என்ன ப்ரோ? படம் ரிலீஸ் ஆகாதோன்னா ப்ரொடியூசர் பிரச்சனையா இருக்கலாம். ஆனா நமக்கே தெரியாம பாதிக்கப்படுறது நாம தானே. நமக்கு அதுல என்ன ஏன் நட்டம்? படம் யாருக்காக பண்றாங்க? நம்மள மாதிரி ஆடியன்ஸ்க்காக தானே. அதை பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நாம. இதுக்கு நடுவில் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அவங்க யாரு? தமிழ்ல எடுத்த படத்தை தமிழ்நாட்டிலே பார்க்க முடியல, கேரளா ஆந்திரான்னு போய் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஆமா, நீங்களே எந்த கட்சி? ஏன் கட்சியில் இருக்கவங்க தான் இதை பத்தி பேசணுமா? சாதாரண மக்கள் இதை பத்தி பேசக்கூடாதா? இந்த படம் ரிலீஸ் ஆகாட்டி எனக்கு ஒன்றும் நட்டலே ப்ரோ. உனக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டோட குடிமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நட்டம் தான். படத்தை மட்டும் பிளாக் பண்றதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பறிபோனது என்னவோ உன்னி எண்ணி மாதிரி இருக்க மக்களோட கருத்துரிமை தான். இன்னைக்கு FBல உங்க மைண்ட்ல இருக்கிற ஸ்டேட்டஸை போட முடியாது. அப்படி போட்டா உள்ள தூக்கி வச்சிருவாங்க, தெரியுமா? இது உன்னோட அடிப்படை பேச்சுரிமையை பறிக்கிற செயல் தானே. நம்ம என்ன டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரியா இருக்கோம் இது மாதிரிலாம் பண்றதுக்கு? தமிழை வளர்க்குறோம், கலையை வளர்க்குறோம்னு அறிக்கை விடுறவங்க எல்லாம் தமிழையும் கலையும் வச்சு அரசியல் பண்ணாம இருந்தாலே போதும், எல்லாம் தானா வளரும். இதெல்லாம் எனக்கு தோணவே இல்லையே. எப்படி தோணும்? எல்லாத்தையும் சும்மா கொடுத்து நம்ம சோம்பேறி மட்டும் ஆக்கி வச்சிருக்காங்க, சிந்திக்க முடியாத முட்டாளாவும் எல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன நாம இருக்கோம், இதனாலதான் நமக்கே தெரியாம நம்மளோட கருத்து சுதந்திரத்தை இழந்துட்டு இருக்கோம். இதான நம்ம அடிப்படை உரிமை. அதை யார்கிட்டையும் விட்டு தரக்கூடாது. சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் சினிமாவை காப்பாற்ற எதுவுமே செய்யல. பட் அவங்கெல்லாம் அரசியல் பண்ணி அதை அழிக்காம இருந்தா சரி. பாத்தியா, நீ கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சாதான் நம்ம உரிமைகளை காப்பாற்றிக்க முடியும். இல்லாட்டி நம்ம சுதந்திரம் வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்கும், நடைமுறையில் இருக்காது. ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரெட்பிக்ஸ். எந்த ஒரு சமுதாயம் தன்னை பகடைப்படுத்திக் கொள்கிறதோ அதுவே வளர்ந்த சமுதாயம். நம் சமுதாயத்தை வளர்ந்த சமுதாயமாக்கவும் தமிழ் சினிமாவை காப்பாற்றவும் உங்கள் கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் சிந்தியுங்கள்.